பொங்கல்னா பொதுவாக நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஜல்லிக்கட்டு, தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடுகள், ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு ஃபெஸ்டிவல், ஃபார்மர்ஸ். இப்போ கம்மிங் 2026ல் பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரப்போற விசிட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொலிட்டிக்கல் மூவா இல்ல ஃபெஸ்டிவல் மூவான்றதை பத்தி கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய விசிட் பத்தியும் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, டிவிகே இவங்களுடைய 2026க்கான எலெக்ஷன் கேம்ப்ஸ் பத்தியும் இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த மாதிரியான தமிழ்நாடு ரிலேட்டடான அப்டேட்ஸ், பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். பொங்கல் வித் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடுன்ற ஹெட்லைன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் அன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. எஸ்பெஷலி டெல்டா மாதிரியான மாவட்டங்களில் அவர் ஃபார்மர்ஸ் கூட சேர்ந்து பொங்கல் ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்திருக்கு. அஃபிஷியலாக எந்த இடம்ன்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஸ்கெட்யூல் எல்லாமே வரலை. பட் பொங்கல் வித் ஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடுன்ற ஒரு ஹெட்லைன்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. கடந்த ஒரு சில வருடங்களாகவே பிஜேபி லாங்குவேஜ், கல்ச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தமிழ் ஓட்டர்ஸ் கிட்ட ரீச் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு பொங்கல் விசிட் ஆனதுமே ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 2026 தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷனுக்காக மக்களிடையே 3 பார்ட்டிஸ் முக்கியமாக பேசப்பட்டுட்டு வராங்க. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே, தேர்டா டிவிகே. டிஎம்கே அலைன்ஸான காங்கிரஸ், லெஃப்ட் பார்ட்டிஸ், விசிகே இவங்க கூட கூட்டணியாக இருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டியான ஏடிஎம்கே, பிஜேபி கூட கூட்டணியாக இருக்காங்க. மூணாவது ஃபோர்ஸான டிவிகே, தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்க 2 பேர் கூட கூட்டணியானது இருக்காதுன்றதையும் அவர் சொல்லியிருந்தாரு. யார் விஜய் அவர்களை லீடர்ஷிப்பாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணியானது இருக்கும்ன்றத டிவிகே சைடில் இருந்து சொல்லியிருந்தாங்க. நீட் இஷ்யூ, ஹிந்தி, கவர்னர் இஷ்யூ இந்த மாதிரியான கிளாஷ் எல்லாமே தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்துச்சு. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணுறத சோஷியல் மீடியாஸ் அண்ட் நேஷனல் மீடியாஸ் வரைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜை பில்ட் பண்ணும். டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் டிஎம்கே அண்ட் பிஜேபி இவங்க 2 பேரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. இவங்க 2 பேர் கூட கூட்டணியானது இருக்காதுன்றதையுமே அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. இது சோஷியல் மீடியாஸில் மிகப்பெரிய ஒரு டிபேட்டாகவும் போயிட்டு இருந்துச்சு. பிஜேபி ஒரு ரூரல் சைடில் இருக்க ஃபார்மர்ஸ் கூட ஒரு கான்டாக்டை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியும், டிவிகே சைடில் இருந்து நியூ ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களுமே இதில் பார்க்கப்படுகிறது. முக்கியமாக ஃபார்மர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான பல இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஃபார்மர்ஸ் அந்த தானியங்கள் பயிர்களை விளைவிக்கும்பொழுது மழை காலங்களில் அவங்க பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனுடைய ப்ரைஸாக இருக்கட்டும், லோன், இன்சூரன்ஸ், அந்த ஒரு வெள்ளத்தில் அந்த பயிர்கள் எல்லாமே போகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் பற்றி பேசுவாங்கல்ல. இந்த ஒரு பொங்கல் விசிட் ஆனது ஃபார்மர்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது செலிப்ரேஷனாக இருக்குமா, இல்லை இந்த ஒரு விவசாயத்துக்கு ரிலேட்டடான ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்களான்ற மாதிரியான கேள்விகள் ஃபார்மர்ஸ் சைடில் இருந்து இருக்கும். இந்த ஒரு ஈவெண்ட்டை நம்ம 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று செலிப்ரேஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம், இல்லை ஒரு இஷ்யூஸ்க்கான சொல்யூஷனை கொடுக்குற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். டிஎம்கே சைடில் இருந்து பொலிட்டிக்கல் மூவாக பார்ப்பதற்கான சான்சஸ்மே இருக்குது. பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விசிட் பண்ணுறதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீடியா ரிப்போர்ட்ஸ், பார்ட்டி ஸ்டேட்மெண்ட், பப்ளிக் ஸ்பீச் இதில் இருந்து வந்த தகவல்கள் தான் இது. இன்னும் அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் ஆனது அவங்க சைடில் இருந்து சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களோட வியூ ஆனது ரொம்பவே முக்கியம். 2026ல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பொங்கல் டைமில் ஃபார்மர்ஸை மீட் பண்ணுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொலிட்டிக்கலாக பார்க்குறீங்களா இல்லை செலிப்ரேஷனாக பார்க்குறீங்களான்றதை கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். 2026ல் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி அண்ட் டிவிகே இவங்களில் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். உங்களுடைய அனாலிசிஸில் இருந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதையும் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள்.
இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு ரிலேட்டடான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.